ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க முசாஃபர் கேஃபே சீரிஸோட ஸ்டோர் லைன் தான் பார்க்க போகிறோம். இது தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இதில் மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரீஸில் மொத்தமாக 3 லீட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஹீரோ, 2 ஹீரோயின். ஹீரோவோட பேர் சந்தர். சீரீஸோட ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு கெஃபே வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அதோட பேர் தான் முசாஃபர் கேஃபே. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு பிரீத்தி. அவங்க டிராவல் பிளாக் எழுதுவாங்க. அந்த கெஃபே ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் பிரீத்தி தான். அவங்க சந்தரோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதாவும் அவர் சொல்வாரு. பிரீத்திய அந்த கேஃபேக்கு வர ராஹில்னு ஒரு ரைட்டரும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. சந்தருக்கும் பாஸ்ட்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அவர் ஒரு இன்ஜினியரா 8 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இன்ஜினியரிங் அமெரிக்கா ரெண்டுமே அவருக்கு லோன்லி ஃபீல் கொடுத்ததுனால இந்தியாக்கே திரும்ப வந்திருப்பாரு. அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்றப்போ தான் அவரோட அம்மா சந்தருக்கு கல்யாணத்துக்காக நிறைய பொண்ணுங்களை மேட்ரிமோனில பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவர் போய் மீட் பண்ண ஒரு பொண்ணு பேரு தான் சுதா. ஒரு கெஃபேல தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. ஆனா சந்தருக்கு அவர் எப்போ கெஃபே போனாலும் அவரே தான் ஒரு காஃபியை போட்டுப்பாரு. சுதா ஒரு டிவோர்ஸ் லாயர். அவங்களுக்கு இப்போ மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களோட அப்பாவும் ஒரு லாயர் தான். அவர் மும்பை கோர்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் இறந்ததுனால இப்ப அந்த ஆசையை இவங்க நிறைவேற்றணும்னு இருப்பாங்க. அதனால பாக்குற எல்லா மாப்பிள்ளையையும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிடுது. சுதாவோட பிஜில அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் நடந்த சண்டைனால இப்போ சந்தரோட பிளாட்லயே வந்து அவங்க தங்குறாங்க. சுதா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு மும்பைலயும் ஒரு ஜாப் கிடைக்குது. ஆனா இப்போ அவங்களுக்கு சந்தர் மேல லவ் வந்திருக்கும். அப்போல இருந்தே சந்தர் அவரோட ட்ரீம் கெஃபேவை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையா இருக்கும். அதுக்கு பேரு முசாஃபர் கெஃபேங்கிறதும் சுதா வச்ச பேரு தான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சந்தருக்கும் சுதாக்கும் ஏன் பிரேக்கப் ஆச்சு, இப்போ பிரீத்தியோட சந்தோஷமா சேர்ந்து அந்த கெஃபேயை நடத்திட்டு வர சந்தரோட லைஃப்ல சுதா திரும்பி வந்தா என்ன ஆகும் அப்படிங்கறதா இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.